Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இந்த நேரத்தில் நீட் யூஜி 2024 மே 5ஆம் தேதி நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீட் அட்மிட் கார்டு, அதாவது நீட் ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகும், அதை பற்றின அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு த்ரூ ஃபோன் கால்லையும் மெசேஜஸ்லையும் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 ப்ராசஸ் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ஷெட்யூலில் நடந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். February 9, ஓகேங்களா, 9th February 2024 வந்து நீட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆன டேட்டு March 16. ஓகேங்க சார், இதெல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் இயரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த டேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதே போல் பார்த்தீங்கன்னா March 16ஆம் தேதி நீட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆன டேட்டு April 24ஆம் தேதி என்ன வந்தது அப்படின்னா, என்டிஏலேருந்து பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பப்ளிக் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, சரி. இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 30th April 2024. நான் வந்து ஒரு 11 o'clock இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 10 to 15 minutesக்குள்ளே ரீச் ஆயிரும். ஓகேங்களா, நான் இந்த வீடியோவை முடித்த நேரத்திலிருந்து எப்போ வேணால் நம்ம நீட் யூஜி 2024க்கான அட்மிட் கார்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி. இப்போது எந்த டேட்டு எந்த டைம் அப்படிங்கிறத நான் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அஃபீஷியல் வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எந்த ஒரு அப்டேட் கிடைத்தாலும் உடனடியாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை SAP Views யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போது ஒரு மெயினான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ இன்னும் முடியல, எண்டு வரைக்கும் பார்த்துருங்க. சரி, இப்போ SAP Views யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், SAP Views யூடியூப் சேனலை பற்றி உங்களுக்கு இன்னமும் நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதற்கான ஒரு விளக்கமான ஒரு வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா SAP Views யூடியூப் சேனல் 2021 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்பாகவே 2020, ஓகேங்களா, 2020 வந்து என்னோட சன்னு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணார். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஹி ஸ்கோர்டு 457. இந்த 457 மார்க் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போதுமான மார்க்காக இல்லை. ஆனால் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் சீட்டு வாங்கியிருந்திருக்க முடியும். ஆனால் அந்த மார்க்கை வச்சு செல்ஃப் ஃபைனான்ஸில் போகிறதுக்கு அவரும் ரெடியாக இல்லை, நாங்களும் வந்து அனுப்புறதுக்கு தயாராக இல்லை. இன்னும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட ரிப்பீட் பண்ண வச்சோம். நீட் 2021 ஹி செக்யூர்டு 606. ஓகேங்களா, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். சரி, 2021 நம்ம வந்து என்னோட சன்னை வந்து ரிப்பீட் பண்ண வைக்கிறேன். அப்போது 606 மார்க் வாங்குறாரு. 606 அவருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் கிடைச்சிது. ஓகேங்களா, இம்மிடியட்டாக ஃபஸ்ட் ரவுண்டில் போய் அவருக்கு கிடைச்ச அலாட் ஆன காலேஜில் ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் அவருடைய ட்ரீம் காலேஜ் வந்து மதுரை ஆர் சென்னை, இந்த ரெண்டும் கிடைச்சிது அப்படின்னா பெட்டர் அப்படின்ட்டு அவருடைய ட்ரீம் இருந்துச்சு. ஸோ ரவுண்டு 2
திரும்பவும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம். ரீஅலாட்மெண்ட்டில் லக்கீலி அவருக்கு வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு. ஸோ இஸ் ஸ்டடியிங் தேர்ட் இயர் MBBS இன் மதுரை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை படிச்சுட்டு இருக்காரு. ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க சார் அப்படின்னா 2020 ஓகேங்களா, 2020 நீட்டை பற்றின ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட், ஈச் அண்ட் எவ்ரி நோட்டிஃபிகேஷன், எவ்ரி கட் ஆஃப் மார்க், ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்டில் ஓகேங்களா, ரவுண்ட் 1 என்ன கட் ஆஃப், ரவுண்ட் 2 என்ன கட் ஆஃப் அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா 2020 நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஓகேங்களா, 2024 இப்போ எல்லா டேட்டாவும் எல்லா அப்டேட்டையும் உடனுக்குடனாக கொடுக்கறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய நட்பு வட்டத்தில் நிறைய பேர் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் ஓகேங்களா, அவங்க பேரண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இருக்காங்க, நட்பு வட்டத்துலையும் இருக்காங்க. அதனால் எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் அவங்க உடனடியாக ஷேர் பண்ணிடுவாங்க. நம்மளும் அதை பற்றின தேடல்கள்லையே இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ மெயின் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்மளுக்கு அப்டேட் வந்து ஆன் டைமில் கிடைக்கிறது தான். ஓகேங்களா, அப்போது எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் மிஸ் ஆகாமல் நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டும் மற்ற யாரும் கொடுக்காததை விட நம்ம உடனடியாக கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை வந்து உங்கள் சார்பாக வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் சார்பாக கொஞ்சம் பெருமையோடைய சொல்லிக்க விரும்புகிறோம். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பெய்டு சர்வீஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான அப்டேட்ஸ் த்ரூ வாட்ஸ்அப்லேயும் ஜூம் மீட்டிங்லேயும் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ்லேயும் 1-to-1 டைரக்ட் கால்லையும் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நீட் எக்ஸாம் May 5 அதாவது கம்மிங் சண்டே, இன்னமும் ஒரு 4 நாளில் வரப்போகுது. நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. எனக்கு வந்து டில் த அட்மிஷன் வரைக்கும் Day 1 நான் போய் எனக்கான கட் ஆஃபுக்கு எந்த ரவுண்டில் சீட் கிடைக்குமோ, அது ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சாலும் இல்லை வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கிடைச்சாலும், கவர்மெண்ட் சீட் கிடைச்சாலோ, இல்லை வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைச்சாலோ, எந்த காலேஜ் கிடைச்சாலும் எனக்கு அந்த காலேஜில் போய் சேர்ற வரைக்கும் எனக்கான முழு வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா, சரி. இப்போது இதெல்லாம் சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட சன்னுக்கு நான் என்னவெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணணும், அதை விட இன்னமும் அதிகமான டேட்டா, அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இயர் நான் வந்து கேதர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதனால் அவருக்கு என்னோட சன்னுக்கு கலெக்ட் பண்ண அந்த டேட்டாஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இன்னமும் வளர்ந்து தான் இருக்குது. ஸோ நம்ம SAPVS யூடியூப் சேனலில் ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம், லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி வருஷத்துல எல்லாம் கவுன்சிலிங் கைடன்ஸில் பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அது போக அவங்கவுங்க கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ், அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்ஸு டீம்டு யூனிவர்சிட்டியில் எல்லா இடங்கள்லையும் நம்ம SAPVS யூடியூப் சேனலினுடைய வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பறந்து விரிந்துள்ளார்கள். ஓகேங்களா, அதனால் தேவைப்படுற பெய்டு சர்வீஸ் எனக்கு தேவை அப்படின்ற மாணவர்கள், பெற்றோர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க
அப்படின்றவங்களுக்கும் நம்ம 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம் த்ரூ பெய்டு சர்வீஸில். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ இன்னமும் எனக்கு 4 நாள் தான் இருக்குது சார். இந்த 4 நாளில் நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா ஆன்லைனில் வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் தான். தேவைப்படுறவங்க கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த நீட் 2024 மட்டும் இல்லாமல் 2025க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இப்போ 11th to 12th போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு 2025க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், நீட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நீட் அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறோம். பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்குறோம். கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் ஓகேங்களா, நீங்கள் போயிட்டு காலேஜில் சேர்ற வரைக்கும் உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவை அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் உங்களுக்கு வந்து 1-to-1 காண்டாக்ட் வச்சுக்கலாம் த்ரூ ஃபோன் காலில். அதே போல் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம இம்மிடியட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அதாவது எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில், புல்லட் ட்ரெயின் ஸ்பீடில், லைட்னிங் ஸ்பீடில் அனுப்பிச்சிட்ருக்குறோம். அதே போல் நீட் யூஜி 2024 எக்ஸாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங்கில் எல்லாம் கலந்துக்கிட்டு நீங்கள் சீட் எடுத்துகிட்டு காலேஜில் போய் சேர்ந்த உடனே நீங்கள் டே 1ல் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு காலேஜை பற்றின அப்டேட்ஸ் என்ன, எந்த காலேஜை எப்படி ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், காலேஜினுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அது செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை பற்றின கம்ப்ளீட் அப்டேட்ஸையும் நம்ம கொடுத்துட்றோம். அதே போல் முடிச்சுட்டு நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு கட்டுற செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா, இல்லைன்னா எப்போ ரீஃபண்ட் ஆகும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, சப்போஸ் ரீஃபண்ட் ஆகலைன்னா ஃபர்தராக என்ன செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.